கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேங்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள், சிரித்து கொண்டிருங்கள், மனமகிழ்ச்சியாக இருங்கள். சந்தோஷத்தோடு சிரித்த முகத்துடன் நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை, இந்த நாளுக்குரிய வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். கொலோசையர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தின் முன்பகுதி மாத்திரம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து என்று நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நடக்கை அவர்களுக்கு முன்பதாக விவேகத்தோடு நடக்க கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஞானமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 18:14 முதல் 16. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பதாக அவன் போக்குவரத்துமாய் இருந்தான். தாவீது ராஜா தன்னுடைய செய்கைகள் அனைத்திலும் ஞானவானாய் நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் மகா புத்திமானாய் நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதை சவுல் பார்க்கிறார். தாவீதுடைய ஞானத்தை சவுல் ராஜா பார்த்து பயப்படுறாராம். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் அதை பார்த்து தாவீதை நேசிக்கிறார்கள். நீங்கள் ஞானமாய் நடக்கும் பொழுது உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய ஜனங்கள், உங்கள் எதிராளிகள் பயப்படுவார்கள். நீங்கள் ஞானமாய் நடக்கும் பொழுது உங்களை சிநேகிக்க வேண்டிய ஜனங்கள் உங்களை சிநேகிப்பார்கள். பயப்பட வேண்டிய ஜனங்கள் பயப்படுவார்கள், சிநேகிக்க வேண்டிய ஜனங்கள் உங்களை சிநேகிப்பார்கள். எப்பொழுது? நீங்கள் ஞானமாய் நடக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 3:35 முதல் 37 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கு சவுலுடைய காலத்தில் படைத்தலைவனாய் இருந்த அப்னேர் என்ற மனுஷன், அவர் இறந்து போயிட்டார். தாவீதுடைய படைத்தலைவன் யோவாப் அவனை கொன்று போடுகிறார். அப்பொழுது தாவீது ராஜா அழுகிறார். பாருங்கள், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் அவர் அழுகிறார். அதை ஜனங்கள் பார்த்தார்கள், கவனித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அது அவர்களுக்கு பிரியமாய் இருந்தது. ராஜா செய்ததெல்லாம் அவர்களுக்கு பிரியமாய் இருந்ததாம். பாருங்கள், அவர் ராஜ தந்திரத்தோடு ஒரு ஆக்டிங் போர்டில் அவர் உண்மையான ஒரு காரியத்தை செய்கிறார். ஆனாலும் அதை ஜனங்களுக்கு முன்பதாக செய்ய ஆண்டவர் அவரை வழி நடத்துகிறார். அப்பொழுது ஜனங்களுக்கு தெரிகிறது, சவுலுடைய படைத்தலைவனாகிய அப்னேரை தாவீது கொல்லவில்லை என்கிற காரியம் ஜனங்களுக்கு புரிந்து விட்டது. தாவீதுடைய ராஜ்யபாரம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அதனால ஹல்லேலூயா, அவர் நல்ல பெயரை பெறுகிறார் ஜனங்கள் முன்பதாக. எப்பொழுது? நல்ல ஞானமாய் புத்தியோடு நடக்கும் பொழுது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 26:25, அதற்கு அவன் கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் பைத்தியக்காரன் அல்ல, நான் புத்தியுள்ள ஞானமுள்ள வார்த்தைகளை யோசித்து ஆண்டவருடைய வழி நடத்துதலின் படியே பேசுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அவ்விதமாய் பேசும் பொழுது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 26:28, அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். நாம் ஞானத்தோடு புத்தியோடு நடக்கும் பொழுது அதை பார்க்கிற ஜனங்கள் நாம் சுமக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் புத்தியோடு ஞானமாய் நடப்பதை ஜனங்கள் பார்த்து, இவர்களோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கும் வேண்டும், ஏன்னா அவங்க நல்ல சந்தோஷமாய் விசுவாசமாய் வாழுகிறார்கள், அந்த இயேசு கிறிஸ்து எனக்கும் வேண்டும் என்று அவர்களும் ஆசைப்படுவார்கள். ஹல்லேலூயா.
ஆமா, நாம் புத்தியாய் நடக்கும் பொழுது நல்ல பெயர் நமக்கு கிடைக்கும். பாருங்க, பயப்பட வேண்டிய ஜனங்கள் நம்மை கண்டு பயப்படுவார்கள். நம்மை நேசிக்க வேண்டிய ஜனங்கள் நம்மை நேசிப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் ஞானத்தோடு புத்தியோடு நடக்கும் பொழுது, பவுலை போல நடக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அண்டையில ஒரு கூட்ட ஜனங்களை நாம் கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. நீங்கள் ஞானமாய் உங்க ஆபீஸ்ல நடந்து ப்ரமோஷன் பெற போறீங்க. நீங்கள் புத்தியோடு உங்க பிசினஸை செய்து லாபத்தை பெற போறீங்க. ஹல்லேலூயா. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்தின் பிள்ளைகளை காட்டிலும் அறிவுள்ளவர்கள் என்று நீ சொன்னீரே ஏசப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஜனங்களோடு காம்பீட் பண்ணி நாங்கள் ஜெயிக்கட்டும் அப்பா. அதற்கேற்ற அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் புறாவை போல கபடில்லாதவர்களாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய புத்தியை கொடும், எங்களுக்கு வேண்டிய அறிவை கொடும், எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடும், எங்களுக்கு வேண்டிய தெளிவை கொடும். உலகத்தில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே, வெற்றியை கொடுங்கப்பா. எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உமக்கு நான் நன்றி செலுத்தி இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.